தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம்முடைய நாட்டிலே குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். குழந்தையாக இருக்கின்ற பொழுது நமக்கு தாராளமாக நெஞ்சம் இருக்கின்றது. கோபுரமாக வளர்ந்து விட்ட பிறகு இந்த நிறையுள்ள நெஞ்சமானது குறையுள்ளதாக சுருங்கி விடுகின்றது. எனவே தேசிய குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற நாளிலே நம்முடைய நாட்டில் இருக்கின்ற எதிர்காலமாக இருக்கின்ற குழந்தைகளுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இன்னும் குறிப்பாக கல்வி என்ற உரிமை கிடைக்காமல் இருக்கின்ற சிறார் தொழிலாளர்கள், அனாதை பிள்ளைகள், மேலுமாக பல்வேறு விதமான பாகுபாடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலுமாக அந்த திருப்பலியானது அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். திசோலாஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், ருபர் கருத்துக்களுக்காகும், நிர்மலா சாந்த மேரி 6ஆம் ஆண்டு நினைவு நாளிலே ஆண்மலைப்பாட்சிக்காகும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாட்சிக்காகும், லூர்து மேரி ஆண்மலைப்பாட்சிக்காகும், காசி விஸ்வநாதன் ரத்தினசாமி அம்சவெல்லி ஆண்மலைப்பாட்சிக்காகும், அமலவர்ப்பும் ரத்தினசாமி ஆண்மலைப்பாட்சிக்காகும், கோகாத் மத்தாய் மார்ஷலின் சகாயராஜ் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு நன்றாக எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும், டேவிட் சவரி முத்து மற்றும் குடும்பத்தில் மரித்தபடி ஆண்மலைப்பாட்சிக்காகும், சார்லஸ் நிரந்தர வேலை கிடைக்கவும் கருத்துக்களுக்காகவும், லோக மரியநாதன் ரிஜினா மேரி கிளமான்ஸ் ஆண்மலைப்பாட்சிக்காகவும், அல்ஃபோன்ஸ் மேரி அல்ஃபோன்ஸ் ராஜ் இறந்த நாளிலே அல்ஃபோன்ஸ் ராஜ் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். உடல்நலனுக்காகவும் மேரி அல்ஃபோன்ஸா உடல்நலன் பெறவும் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும், லோக மரியநாதன் ரிஜினா மேரி ஆண்மலைப்பாட்சிக்காகவும், அந்தோனி சௌரியம்மாள் ராணி லாச சௌரியமுத்து நட்சத்திரம் ஆண்மலைப்பாட்சிக்காகவும், தமியான் ஆரோக்கியம் சிலுவை மரியாள் ஏசுமரி ரஃபாயல் எலியாஸ் ஆண்மலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த வழிபடத்தினரையே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை சூழ்ந்து நிற்கின்ற மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டுதல் உம்மை நோக்கி எழுவதாக. எங்கள் வாழ்வில் தளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றையெல்லாம் எங்களிடமிருந்து அகற்றியருளும். இதனால் நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் முழுமையான விடுதலை பெற்று இத்திருப்பணியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
போதனையில் நிலைத்திருப்பவரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 4 இறைவசனங்கள் 9 முடிய. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மையற்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டு அறிந்ததுதான். அதை கடைப்பிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களை ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துக்கள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதையும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாட்களில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நிலைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
அந்த இரவிலே ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் என்றார். வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். பிரியமானவர்களே, கிபி 5வது நூற்றாண்டுகளிலே ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஸ்லீப்லெஸ் ஒன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தூங்காதவர்கள் என்கின்ற ஒரு இயக்கமானது ஏற்படுத்தப்பட்டது. திரு அலெக்சாண்டர் என்பவருடைய தலைமையிலே ஏறக்குறைய ஒரு 300-400 நபர்கள் தூங்காமல் எப்பயுமே குழுக்களாக பிரிந்து 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அவருடைய நோக்கம் எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் குழுவாக முதல்ல ஒரு குழு ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். அப்புறம் குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு பிறகு அவர்களை மற்றொரு குழுவானவர்கள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார். இரவு நேரங்களில் கூட ஜெபித்து கொண்டே இருப்பார். ஒரு குழு எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்கும். அதனால தான் அவர்கள் தூங்காதவர்கள், ஸ்லீப்லெஸ் ஒன்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ இவர்களுடைய கருத்து என்னவென்று சொல்லி கேட்டால், ஒருவேளை தாங்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற இரவு நேரத்தில் இயேசு வந்துவிட்டார் என்று சொன்னால் அவரை சந்திக்க தங்களால் இயலாமல் போய்விடும், மீட்பை தாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடும் என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் இவர்கள் தங்களை அடைத்து கொண்டு இவ்வாறாக இந்த குழுக்கள் வாழ்ந்ததாக வரலாறானது சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தி பகுதியானது இயேசுவினுடைய 2வது வருகை எப்பொழுது அமையும் அல்லது எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அப்போ இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் எப்படி இயேசுவினுடைய 2வது வருகைக்காக தயாரித்து காத்திருக்க வேண்டும் என்பதற்கு 3 விதமான உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதில் 2 விதமான உதாரணங்கள் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்காகவும், 2வது உதாரணம், ஒரு உதாரணம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை விளக்குகின்றது. உதாரணமாக, இது லோத்தின் காலத்திலே அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டது என்பதை பற்றி எடுத்து சொல்லப்படுகின்றது. லோத்தும் அவருடைய மனைவி இவர்கள் எல்லாம் பற்றி நற்செய்தி சொல்லுகின்றது. அப்போ லோத்து அவர்கள் திரும்பி பார்க்காமல் இருந்தார்கள். அப்போ அதனால கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால் அந்த சோதோம் குமார் அழிவிலிருந்து தப்பி விட்டார்கள். ஆனால் அவருடைய மனைவி என்று சொல்லப்படுகின்ற நபர் அந்த அழிவின் பொழுது திரும்பி பார்க்கின்றார். எனவே தன்னுடைய ஏக்க பெருமூச்சு, தான் விட்டு வந்த பொருட்களை பற்றிய நினைவுகள், தான் விட்டு வந்த உறவினர்களை பற்றிய நினைவுகள், இவைகளை எல்லாம் பற்றி அவர் நினைத்து கொண்டு கடந்த காலத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டு அவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடவுள் அவரை தண்டிக்கின்றார். எனவே நிகழ்காலத்திலே இதோ அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்ததால் அவர் அங்கு தண்டிக்கப்படுகின்றார். அப்படி திரும்பி பார்த்தல் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து பார்க்கின்ற பொழுது, திரும்பி பார்த்தல் அப்படின்னா பழைய வாழ்க்கையை மட்டும் நாம் நினைத்து கொண்டிருத்தல். அது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று மகிழ்ச்சியான தருணங்களை பற்றியே நினைச்சிருக்கலாம். முடிஞ்சு போன ஒன்றை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து கொண்டே நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பதாக இருக்கலாம். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதே நடைபெற்ற ஒரு துன்பமாக இருக்கலாம் அல்லது சோகமாக இருக்கலாம். அதை பற்றியே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு நிகழ்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, நாம் பிறருக்கு ஆற்ற வேண்டிய அன்பு பணிகளை செய்யாமல் இருக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். ஏன்னா இது 2மே தவறு. எனவே இயேசு சொல்லுகின்ற செய்தி, மானிட மகன் வருகின்ற நாளும் வேலையும் எப்பொழுது என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. எனவே அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்காலத்திலே நீங்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய அன்பு பணிகளையும், நீங்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய அன்பு கடமைகளையும் செய்து இயேசுவினுடைய வருகைக்காக நீங்கள் தயாரித்து காத்திருங்கள் என்கின்ற ஒரு செய்தியானது சொல்லப்படுகின்றது. அவ்வாறு நம்மை நாம் தயாரிப்புக்கு உள்ளாகி நிகழ்காலத்தில் நாம் வாழுகின்ற பொழுது இதோ நாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய மீட்பானது நெருங்கி வந்துவிட்டது என்பதுதான் இயேசு என்று நமக்கு சொல்லுகின்ற ஆறுதல் செய்தி. எனவே பிரியமானவர்களே, நம் வாழ்கிற சூழ்நிலையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் கடமைகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து அதை மகிழ்ச்சியோடு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கொடை, ஒரு வரம் என்பதை நாம் அதை உணர்ந்து நம்முடைய நிகழ்காலத்தை வாழ்வதற்கான மனநிலையை நாம் தயார்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி அன்னையின் வழியாக ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகின்ற செய்தி,
தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த செவினடைந்த நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, ஏழை கைம்பெண் எளிய காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருந்தது போல எங்கள் பலி பொருட்கள் உமக்கு உகந்ததாயிருப்பதாக. உம்முடைய திருமகனின் பாடுகளை அடையாள முறையில் நினைவு கூறும் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருளை உணர்ந்து இதில் ஈடுபாட்டுடன் பங்கு கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவே தான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனதோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பள்ளி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற லூர்தனுடைய பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இன்னும் குறிப்பாக குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எம்முடைய நாட்டில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் நிறைய ஆசீர்வதித்து உடைய கண்ணின் கருவிழி போல காக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையை உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்களையும், இறந்த குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம்மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திடும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுடைய மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள தேவையான பலத்தையும் தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். திருவிருந்துக்கு
நின்றோம். உனது மாட்சிமை விளங்க, உனது வார்த்தை அறிவிக்கப்பட, நலன் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜபங்களையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறோம். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம்முடைய கொடைகளால் பலம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உமது ஆவி எங்கள் மீது பொழிந்து அவரது ஆற்றலால் நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்கள் கடமைகளை கருத்தூன்றி நிறைவேற்ற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.